நேத்தே தெரியும்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே சிவபெருமானுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இது, நான் யாருன்னு இவன் தெரியும்னு சொல்றானே, சரி சொல்லு பார்க்கலாம் நான் யார் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழுநோயாளியை விடாம கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு கட்டத்துல அந்த தொழுநோயாளி சொல்லிடுறாரு, நீ அப்பன் ஈசன் என்பது எனக்கு நேத்தே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே சிவபெருமானுக்கு இன்னும் பயங்கர ஷாக்கு. என்னடா இது, இவன் சாதாரண ஒரு மனுஷன், நம்ம மாறு விஷயத்துல இருக்கிறது இவன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் தான் சிவனுங்கிறது நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. நீ தான் சிவனுங்கிறது என்னால கண்டுபிடிக்க முடியாதா? இந்த தொழுநோயாளிய கூட தொட்டு பேசி எனக்கு சரிக்கு சமமா அமர்ந்து சாப்பிட முடியும்னா அந்த அளவுக்கு கருணை கொண்ட ஒரு ஆள் என் அப்பன் ஈசனை தவிர வேற யாரா இருக்க முடியும்னு கேட்ட உடனே சிவனுடைய கண்கள்ல இருந்து தாரை தாரையா கண்ணீர் கொட்டுது. அந்த தொழுநோயாளியும் அப்படியே கும்பிட்டுக்கிட்டே அழறாரு. உடனே சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, அடுத்த நொடியே அந்த தொழுநோயாளியோட நோயை நீக்கி அவருக்கு நிறைய செல்வங்களை கொடுத்து பார்வதி தேவியோட காட்சி தராரு. உங்களுக்கு சிவன் பிடிக்கும்னா இந்த ஷார்ட்ஸை ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.